ஹை ஃபேமிலி, முருங்கைக்கீரை பொரியல். கடுகு, உளுந்து, ஜீரகம் ஆட் பண்ணிக்கோங்க. ஜீரகம் போட்டால் முருங்கைக்கீரைக்கு நல்லாயிருக்கும். இப்போ சின்ன வெங்காயம் ஆட் பண்ணியிருக்கேன். சின்ன வெங்காயம் நல்லா பொன்னிறமாக வரக்கு நம்ம உப்பும் ஆட் பண்ணிக்கலாம். லைட்டாக உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ நான் மிளகாய் 4 எடுத்திருக்கேன். 4 போட்டுக்குங்க, ஆட் பண்ணிக்கோங்க. காரத்துக்கு தகுந்த மாதிரி போட்டுக்குங்க. இப்போ கொஞ்சம் உப்பு ஆட் பண்ணிக்கிறேன். வெங்காயம் நல்லா வெந்துருச்சு. இப்போ கீரையை ஆட் பண்ணிக்கலாம். கீரையை முன்னாடியே வாஷ் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ அந்த கீரையை நான் இப்போ ஆட் பண்ணிக்கிறேன். முருங்கைக்கீரை ரொம்ப ஹெல்த்தியானது. வீக்லி ஒன்ஸ்னாச்சும் நீங்கள் கண்டிப்பாக செஞ்சு சாப்பிடுங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இந்த ஹீட்லேயே கொஞ்சம் மிக்ஸ் பண்ணிங்கன்னா நல்லா முருங்கைக்கீரை நல்லா சுருங்கும். இப்போ உப்பு ஆட் பண்ணிக்கிட்டேன். ஏன்னா கீரைக்கு உப்பு பத்தாது, ஸோ அதனால் உப்பு ஆட் பண்ணிக்கிட்டேன். இப்போ மஞ்சத்தூளை ஆட் பண்ணிக்கிட்டேன். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்குங்க. இப்போ தண்ணி ஆட் பண்ணிக்கிறேன். ஏன்னா முருங்கைக்கீரை நல்லா வேங்கிருக்கு, தண்ணி நல்லா ஆட் பண்ணிக்கோங்க. தண்ணி பத்தாது, இன்னும் கொஞ்சம் நான் ஆட் பண்ணிக்கிறேன். உங்களுக்கே தெரியும் எவ்வளோ தண்ணி இது பண்ணால் கரெக்டாக இருக்கும்னு. இப்போ முருங்கைக்கீரை வெந்துருச்சு. நான் இப்போ தேங்காய் திருவனதை நான் போட்டுக்கிறேன். முருங்கைக்கீரைக்கு தேங்காய் திருவனது ரொம்ப நல்லாயிருக்கும், டேஸ்ட்டாகவும் இருக்கும். நீங்கள் இது மாதிரி ஒரு டைம் செஞ்சு பாருங்கள். முருங்கைக்கீரை நல்லா வெந்துருச்சு. தேங்காய் போடும்போது அதுவும் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். குழந்தைங்களும் இதை சாப்பிடுவாங்க. தேங்க்யூ ஃபேமிலி.